Hi friends, welcome to Mati NPC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 6வது படமான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை லெசன் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று இந்தியாவுடைய பாதுகாப்பு, இன்னொன்று இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அரணா விளங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்புகள். ஒரு நாட்டுடைய அமைதிக்கு மட்டும் கிடையாது, அந்த பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்றது நாட்டுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் சரி, சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சரி, அந்த பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு அமைப்புகள் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆயுதப்படைகள். இந்திய ஆயுதப்படைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை நேவியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், கடலோர காவல்படையாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆயுதப்படை கீழே தான் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது, ஓகேங்களா. அதற்கப்புறம் இதற்கு உதவி செய்யக்கூடிய துணை இராணுவ படைகள், அசாம் ரைஃபிள்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆயுத காவல்படை, இது வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது. இதில் வரக்கூடிய இதாகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்புகள். இதுதான் இந்தியாவுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது. அதற்கப்புறம் வெளியுறவு கொள்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வெளியுறவு கொள்கையோட சிற்பியாக நம்ம யாரை பார்க்குறோம், நேரு அவர்களை தான் பார்க்குறோம். அவர் கொண்டு வந்த பஞ்சசீல கொள்கை, அணிசேரா இயக்கம், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்புகள், சார்க்கு கூட்டமைப்பாக இருக்கட்டும், பிம்ஸ்டெக்காக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தெளிவாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ எப்போ உருவாக்கப்பட்டது, எந்த ஆண்டு வந்தது, எதற்காக உருவாக்கப்பட்டது, இதனுடைய வேலை என்ன, இது எல்லாமே தெளிவாக இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குயிக் ரீகால் மாதிரி முடிச்சுட்டு புக் பேக் ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த கிளாஸ் நீங்கள் முடிக்கும் போது இந்த கொஷின், இந்த லெசன்லேருந்து கொஷின் எடுத்தாங்கன்னா நிச்சயம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கிளாஸை நம்ம முடிச்சிடலாம், ஓகேவா. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் நம்ம நாட்டுக்கு மட்டும் தலைவர் கிடையாது, ஓகேங்களா. முப்படைகளுடைய தலைமை தளபதியும் நம்ம குடியரசுத் தலைவர் தான். இந்திய ஆயுதப்படையில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை, இது போக வந்து பார்த்திங்கன்னா கடலோர காவல்படை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய முதன்மை படை தான் இந்திய ஆயுதப்படை அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த 4 படைகளும் சேர்ந்தது தான் இந்திய ஆயுதப்படை, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எது கீழே செயல்படுது, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். அதற்கப்புறம் இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய துணை இராணுவ படைகள், பாராமிலிட்ரி ஃபோர்ஸு, அசாம் ரைஃபிள்ஸ் ஆகட்டும். அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது 1835 பிரிட்டிஷாரால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அசாம் ரைஃபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு எல்லைப்புற படை, இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா துணை இராணுவ படைகள். அதற்கப்புறம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய மத்திய ஆயுத காவல்படை, இதற்கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 படைகள் இயங்கும். இந்த மத்திய ஆயுத காவல்படை கீழே எதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப், அந்த ப்ளூ கலர் நீல கலர் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க, விரைவு காவல்படை அப்படின்ற மாதிரி. பிஎஸ்எஃப் ஆகட்டும், சிஆர்பிஎஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய திபெத் எல்லையில் வந்து பாதுகாப்பு நிற்கிறாங்க இல்லையா, ஐடிபிபி, அவங்க சிஐஎஸ்எஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆயுத காவல்படை கீழே வருவாங்க. இதனுடைய நிர்வாகம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இருக்குது, ஓகேங்களா. பட் இருந்தாலும் வந்து இவங்க யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்து கூடயும் காவல்துறையினையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இவங்க, ஓகேங்களா. நம்மளோட இந்திய ஆயுதப்படையை வந்து கௌரவிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு நேஷ்னல் வார் மெமோரியல், அதாவது தேசிய போர் நினைவு சின்னம், போரில் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுடைய அந்த பெயர் பொறிச்ச நினைவு தூண் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்டு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இராணுவப்படை அப்படின்றது ஒரு நில அடிப்படையிலான பிரிவு. நம்ம பார்த்துருப்போம், இந்திய ஆயுதப்படையில் இருக்கக்கூடியது இந்தியன் ஆர்மி அப்படின்றது நில அடிப்படையிலானது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேவி அப்படின்றது கப்பற்படை, கடல் சார்ந்தது. அதற்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ்ன்றது விமானப்படை, வான் சார்ந்தது. அப்படி 3 இதுலேயுமே, நிலத்திலே ஆகட்டும், நீரிலே ஆகட்டும், வானத்திலே ஆகட்டும், எல்லா பக்கமும் ஒரு நாட்டை இந்திய ஆயுதப்படை அப்படின்றது காப்பாற்றுது. இந்திய இராணுவப்படை என்பது நில அடிப்படையிலான ஒரு பிரிவு. இது உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவு. இதனுடைய ஜெனரல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இராணுவப்படை தளபதி, ஓகேங்களா. ஸோ இராணுவப்படை தளபதி என்னன்னு சொல்லுவோம், ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரலுக்கு எத்தனை ஸ்டார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. 4 ஸ்டார் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க.
5 ஸ்டார் வாங்கினது ராணுவ பிரிவில் இருந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வாங்கினவங்க 2 பேர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷா மானக்ஷா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரியப்பா அவர்கள். ஓகேங்களா. ஸோ கரியப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் இராணுவ தளபதி. ஓகேங்களா. அவருக்கு 2வதாக அந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அந்த 5 ஸ்டார் அந்தஸ்து அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அந்த 1971 வாரில் வந்து லீட் பண்ண ஷாம் மானக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதலாவது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அந்த 5 ஸ்டார் அந்தஸ்து வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதை பற்றி நமக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இந்தியா இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அந்த 4 ஸ்டார் அந்தஸ்து கொண்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல். ஸோ இவர் தான் இராணுவ படை தளபதி. இவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் அப்படின்றது வழிநடத்தப்படும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே அந்த போர்க்காலங்களில் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெசனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சம்மந்தப்பட்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய போர் புரியறது மட்டும் வந்து ஆர்மியோடைய வேலை கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் வருது அப்படிங்கும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ஃபோர்ஸ் வந்து கிளம்பிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேதார்நாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளப்பெருக்கு வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. கீழே 2011-12 சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படின்றது கேதார்நாத்தில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி அப்படின்றது அங்கேயும் களப்பணியாற்றும். ஓகேங்களா. ஸோ எல்லையில் மட்டும் இருந்து துப்பாக்கி சூடு நடத்துறது மட்டும் அவங்களுடைய வேலை கிடையாது. இந்த மாதிரி பேரிடர் காலங்களையும் அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது நாட்டுக்கு இருக்குது. தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தல், உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் மற்றும் நாட்டின் எல்லைக்குள் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல் ஆகியன இந்திய இராணுவ படையின் முதன்மை பணிகள். மேலும் இது இயற்கை பேரழிவு மற்றும் பேரிடர் காலங்களில் மனிதாபிமான மீட்பு பணிகளையும் செய்கிறது. இந்திய இராணுவம் ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டது. இது செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் 7 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ரெஜிமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு பல வகையான ரெஜிமெண்ட் இருக்கும். ஓகேங்களா. காலாட் படையாகட்டும், அப்புறம் பீரங்கி படையாகட்டும், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆகட்டும், இல்லை பாராஷூட் ரெஜிமெண்ட் ஆகட்டும், ரைஃபிள் ரெஜிமெண்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெஜிமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பல ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும். முக்கியமான ரெஜிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான ரெஜிமெண்ட் நம்மளுடைய ஊட்டியில் வெல்லிங்டனில் இருக்கக்கூடிய காலாட்படை ரெஜிமெண்ட் தான். ஓகேங்களா. மொத்தம் 7 படைப்பிரிவுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா அந்த இராணுவத்தில். இந்த 7 படைப்பிரிவுகள் அப்படின்றது புவியியல் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. அதாவது நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், நார்த் ஈஸ்ட் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த இது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா புவியியல் சார்ந்து பல இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. 7 இதாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது எங்கே இருக்குது இராணுவ பிரிவு பொறுத்த வரைக்கும் அந்த 7 படைப்பிரிவுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உதம்பூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டி மந்திர், லக்னோ, கொல்கத்தாவில் இருக்கும், பூனேயில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படைப்பிரிவுகள் இருக்கக்கூடிய இராணுவ படைப்பிரிவுகள் இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஓகேங்களா. ஸோ அந்தந்த ரீஜனில் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை வந்து பாதுகாக்கக்கூடியது அவங்களுடைய வேலையாக இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைனிங்க்குன்னு ஒரு கமெண்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வெறுமனே வந்து அந்த புவியியல் சார்ந்து இருக்கக்கூடிய இது மட்டும் கிடையாது. ட்ரைனிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு படைப்பிரிவு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கு உங்களுக்கு சிம்லாவில் இருக்கும். நேவி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட்டுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது இந்தியன் நேவி ஃபோர்ஸ் தான், கடற்படை தான். ஸோ இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே யாருமே, இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ளே யாருமே ஊடுருவாத வகையில் தீவிரவாதிகளாகட்டும் இல்லை வேறு நாட்டு வந்து நம்மளுடைய நாட்டு மேலே தாக்குதல் நடத்துகிற இதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தாமல் பாதுகாக்கிறது, மற்ற நாடுகளுடைய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவாமல் பாதுகாக்கிறது, தீவிரவாதிகள் ஊடுருவாமல் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடற்படையோடைய வேலை தான். ஓகேங்களா. ஸோ நம்ம நாட்டுடைய கடல் எல்லையை அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. நில எல்லையை இராணுவம் பாதுகாக்குது. வான் எல்லையை ஏர்ஃபோர்ஸு பாதுகாப்பாங்க, விமானப்படை பாதுகாக்கும். மேலும் நாட்டின் பிற ஆயுதப்படைகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலன்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், ஆக்கிரமிப்புகளை தடுக்க அல்லது தோற்கடிக்கும் பணியிலும் ஈடுபடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்படைகளுமே சேர்ந்து தான் அந்த வார எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த முப்படைகளுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அந்த டைமில். ஸோ எதற்காக 3 பேருமே சேர்ந்து தான் அந்த வாரை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஒருத்தரை மட்டும் கொண்டு போகிறதில்ல, 3 பேர்த்துக்குமே அந்த கோஆர்டினேஷன் இருந்தால் தான் அந்த வாரை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை அப்படின்றது இந்திய நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலன்களுக்கு எதிரான
அந்த அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணி அப்படின்றது இருக்கும். எப்படி வந்து இராணுவத்துக்கு ஜெனரலோ அதே மாதிரி தான் கடற்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிரல். அவருக்கு எப்படி 4 ஸ்டாரோ அதே 4 ஸ்டார் அந்தஸ்து தான் இங்கே அட்மிரலுக்கும் இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கடற்படை பிரிவுகள் இருக்குது. இந்தியாவில் 3 கடற்படை பிரிவுகள் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் இருக்கும், இன்னொன்று வைசாக்கில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைசாக்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கும், அப்புறம் கொச்சியில் இருக்கும். ஸோ இதோடைய பகுதிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லையும் பாதுகாக்கக்கூடியதா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்காள விரிகுடா, விசாகப்பட்டினத்தில் வங்காள விரிகுடா, அரபிக்கடல் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில், கொச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் அப்படின்ட்டு உங்களுக்கு 3 கடற்பரப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக அந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு அந்த பிரிவுகள், அந்த படைப்பிரிவுகள் அப்படின்றது இருக்கும். அடுத்து ஏர்ஃபோர்ஸ், ஆயுதப்படைகளின் வான்வெளி படை. ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வான்வெளி எல்லையை வந்து இது பண்ணியிருப்பாங்க, தடை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. எங்களுடைய நாட்டுடைய வான்வெளியில் யாருமே பறக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சடன் பீரியடுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நாட்டுடைய எல்லை அப்படின்றது நிலப்பகுதியில் மட்டும் கிடையாது, கடல் பகுதியில் மட்டும் கிடையாது, வான்வெளியிலையும் ஒவ்வொரு நாட்டுடைய எல்லை அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி போர்க்கால சமயங்களில் வேற எந்த நாட்டுடைய விமானமும் எங்கள் நாட்டுடைய வான்வெளியில் பறக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பறக்கும்போது நம்ம வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்டுன்னு நினைப்போம், இல்லை பேசஞ்சர்ஸ் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைப்போம், அங்கேருந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அது சிரமமாயிரும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வான்வெளி பாதுகாப்புக்காக அதை தடை செய்கிறது. அப்போ ஒரு நாட்டுடைய எல்லை அப்படின்றது எல்லா பக்கமுமே இருக்குது. நில எல்லை, கடல்வழி எல்லை, வான்வெளி எல்லைன்ட்டு 3 பக்கமுமே இருக்குது. இந்திய விமானப்படையும் வந்து பார்த்திங்கன்னா 7 படைப்பிரிவுகளை வச்சுருப்பாங்க. எப்படி இராணுவம் 7 படைப்பிரிவோ, கப்பல் படை 3 படைப்பிரிவோ, அதே மாதிரி விமானப்படைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 படைப்பிரிவு இருக்கும். அந்த 7 படைப்பிரிவு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ரீஜனுக்கு டெல்லியில் இருக்கும், ஈஸ்ட் ரீஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங்கில் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஜராத் காந்தி நகரில் இருக்கும், சவுத் ரீஜனுக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலகாபாத்தில் இருக்கும். ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கும். அப்புறம் இந்த போர் விமானங்கள் அது ரிப்பேர் ஆச்சுன்னா ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ இதற்கான இடமும் ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து மெயின்டைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான இடம் உங்களுக்கு நாக்பூரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விமானப்படையும் 7 படைப்பிரிவுகளை கொண்டது, இராணுவப்படையும் 7 படைப்பிரிவுகளை கொண்டது, கப்பற்படை 3 படைப்பிரிவுகளை கொண்டது. ஸோ இது இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயரிய விருதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா இது எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அவார்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து இராணுவத்துலேயும் சரி விமானப்படையிலும் இந்த ஆயுதப்படையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரிய விருது தான் இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது அவார்டு. ஏன்னா ஜென்ரலுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய அந்தஸ்தே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் அந்தஸ்து தான். ஆனால் இந்த ஃபீல்டு மார்ஷலுக்கு 5 ஸ்டார் அந்தஸ்து கிடைக்கும். அதனால் இது எல்லாத்துக்குமே போய் சேரக்கூடியது கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அந்தஸ்தை இராணுவ படையில் யார் யார் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று ஷாம் மானக்சா, இன்னொன்று KM கரியப்பா. KM கரியப்பா அவர்கள் தான் சீனியர். ஓகேங்களா. ஏன்னா இந்தியாவுடைய முதல் இராணுவ தளபதி KM கரியப்பா அவர்கள் தான். ஆனால் அவருக்கு தான் 2வதாக அந்த ஃபீல்டு மார்ஷல் அவார்டு கிடச்சிருக்கும். முதல்ல யார் வாங்கியிருப்பாங்கன்னா ஷாம் மானக்சா தான். ஸோ அவங்க வந்து 1972 அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு இல்லைங்களா பங்களாதேஷ்காக. ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஷாம் மானக்சாவுக்கு ஃபீல்டு மார்ஷல் அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் 2வதாக KM கரியப்பா அவர்கள். அவங்களுக்கு பின்னாடி 1986 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக KM கரியப்பா அவர்கள் வாங்கியிருப்பார். இராணுவ படையில் இவங்க வாங்கினாங்கன்னா விமானப்படையில் இந்த 5 நட்சத்திர ஃபீல்டு மார்ஷல் அவார்டு வாங்கினது ஒரே மார்ஷல் பதவிக்கு உயர் பெற்ற ஒரே அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சிங் தான். ஓகேங்களா. அவருக்கு முன்னாடியே யாரும் வாங்கினதில்லை, அவருக்கு அப்புறமும் யாரும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஓகே. இப்போ ரெஜிமெண்ட் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இராணுவ படையில் ரெஜிமெண்ட் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவிலேயே மிக பழமையான ரெஜிமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். ஊட்டியில் இருக்கக்கூடிய வெலிங்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான ரெஜிமெண்ட். இந்த ரெஜிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலாட்படை பிரிவில் ஒன்று. ஓகேங்களா. ஸோ பல பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதில் காலாட்படை பிரிவான இந்த ரெஜிமெண்ட் தான் மிக பழமையானது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
உதகமண்டலத்தில் ஊட்டியில் இருக்கக்கூடிய வெலிங்டன் அப்படின்ற இடத்துல. எப்போ எந்த வருஷம் தோற்றுவிச்சது? இது 1758 தோற்றுவிக்கப்பட்டது. 1962 இந்தியா சீனா வார் நடந்தது இல்லையா? இந்த இந்தியா சீனா வார் வந்து என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அந்த அதிகாரிகள் இல்லை. ஏன்னா அதிகாரிகள் தான் வந்து அந்த போரை வழி நடத்துவாங்க. எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த அட்வைஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை வந்து அது வழி நடத்துறதாகட்டும், ஸோ இது எல்லாமே செய்யக்கூடியது யார்? இராணுவ அதிகாரிகள். அந்த இராணுவ அதிகாரிகள் வந்து கம்மியாக இருக்காங்க, அது அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கணும் அப்படின்ற அந்த அவசியத்தை வந்து எதற்கப்புறம் உணர்றாங்க? இந்தியா 1962 இந்தியா சீனா வாருக்கு அப்புறம் தான் உணர்றாங்க. அதனால தான் அதை அந்த எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா பூனாலையும் சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல், ஓடிஎஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் தான் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதோடைய தரத்தை வந்து உயர்த்தி 1998 ஜனவரி 1 ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு மாற்றினாங்க. ஓகேங்களா? ஸ்கூலுன்னு இருந்தது, அகாடமியாக மாற்றினது. ஓகேவா? ஸோ ஸ்கூலுக்கான தரம் என்ன, அகாடமிக்கான தரம் என்னன்றது நமக்கு தெரியலையா? அதே தரம் உயர்த்தது தான் இந்த ஸ்கூலில் இருந்து அகாடமிக்கு நடந்திருக்கும். ஓகேவா? இது எப்போ நடந்துச்சு? 1962 சீன இந்தியா போருக்கு பிறகானது. 1962 நடந்த சீன இந்திய போரானது இராணுவ அதிகாரியின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியது. இந்திய இராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் நிறுவப்பட்டது. 1998 ஜனவரி 1 முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி, ஓடிஏ, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இப்போ விமானப்படையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆயுத மோதலின் போது வான்வழி போரை நடத்துவது விமானப்படை தான். ஓகேங்களா? எப்படி வந்து இராணுவத்துக்கு ஜென்ரலோ, கடற்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிரலோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விமானப்படைக்கு ஏர்ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு ஏர் சீஃப் மார்ஷல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் அந்த விமானப்படை அப்படின்றது வழிநடத்தப்படுகிறது. இந்திய கடலோர காவல்படை, இந்திய ஆயுதப்படையில் வரக்கூடிய இன்னொன்று என்ன? இந்திய கடலோர காவல்படை. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1978 இயற்றப்பட்ட கடலோர காவல்படை சட்டத்தின்படி இந்திய கடலோர காவல்படை என்பது உருவாக்கப்பட்டது. இது கடற்படை, மீன்வளத்துறை, சுங்கத்துறை, மத்திய மாநில காவல்படை ஆகியவற்றுடன் ஒத்துழைத்து செயல்படுகிறது. ஸோ கப்பற்படை அப்படின்றது இந்தியா வந்து இப்போ பார்க்கல, பண்டைய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பற்படையை நிறுவியிருக்காரு. எப்போ? 1025 வந்து தமிழ்நாட்டிலிருந்து சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியான்றது என்ன? மியான்மர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து, இந்தோனேஷியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவுடைய பகுதி தான். ஸோ இப்போ அது கூட வந்து நம்ம அமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்க்கு கூட்டமைப்பு, இது எல்லாமே. அப்போ முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது தன் கடற்படையெடுப்பை தொடங்கினார். மேலும் தற்போது கெடா என்று அழைக்கப்படும் கடாரம் பகுதியை வென்றார். அதனால தான் கடாரம் கொண்டான் அப்படின்ட்டு நம்ம ராஜேந்திர சோழன் அவர்களை அழைக்கிறோம். முதலாம் ராஜேந்திர சோழனின் ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்த கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ கப்பற்படை அப்படின்றது இன்னைக்கு கிடையாது, அப்போ இருந்தே வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ இந்திய ஆயுதப்படை அப்படின்றது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய துணை இராணுவ பாதுகாப்பு படைகள், உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கவும் கடலோர பகுதியை பாதுகாக்கவும் இராணுவத்திற்கு உதவுவதற்கும் இருக்கக்கூடிய படைதான் இது. ரயில் நிலையம், எண்ணெய் வயல்கள், அதே மாதிரி சுத்திகரிப்பு நிலையம், நீர்த்தேக்கங்கள் ஆகிய முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கும் பணியையும் இந்த துணை இராணுவ பாதுகாப்பு படை செய்து அமைதியான காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைதியான காலத்தில் இந்த துணை இராணுவ படை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச எல்லையையும் பாதுகாக்கும். எல்லையிலும் பாதுகாப்பு பணியையும் வந்து இந்த துணை இராணுவ படை மேற்கொள்ளும். இருக்கக்கூடிய 2 துணை இராணுவ படைகள் என்ன? அசாம் ரைஃபிள்ஸ், இன்னொன்று சிறப்பு எல்லைப்புற படை, SFF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு
எல்லைப்புற படை. அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது 1835லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து அது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஆரம்பத்தில் அதோடைய பெயர் அப்படின்றது அசாம் ரைஃபிள்ஸ் கிடையாது. ஆரம்பத்தில் கச்சார் லெவி அப்படின்ற பேரில் தான் இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. ஸோ இதற்காக தனியாக வந்து இராணுவத்தினர் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு இது பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குழுவையும் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ பயிற்சி கொடுத்து இந்த அசாம் ரைஃபிள்ஸில் அதாவது கச்சார் லெவி அப்படின்றதுல அமைப்பில் இது பண்ணாங்க. எதற்காக அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை சார்ந்த ஒரு பகுதிகளாக இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியை பற்றி நிலப்பகுதியை பற்றி அந்த புவியியல் அமைப்பை பற்றி நல்லா தெரியும் அப்படின்றதுனால அவங்கள வச்சு இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றத உருவாக்குனாங்க. ஓகேங்களா. 1911 தான் இந்த கச்சார் லெவி அப்படின்றது அசாம் ரைஃபிள்ஸ்ன்ட்டு பேர் மாறுது. அதற்கப்புறம் அந்த பேர் தான் நிலச்சி நிற்குது இது வரைக்குமே அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ 46 படைப்பிரிவு இருக்குது. இந்த அசாம் ரைஃபிள்ஸில் 46 படைப்பிரிவுகள் இருக்குது. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா. அசாம் ரைஃபிள்ஸ்ன்றது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. நிர்வாகம் தான் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும். அதோடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும். சிறப்பு எல்லைப்புற படை இது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு எல்லைப்புற படையை ஃபார்ம் பண்ணுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். இது இந்தியா சீனா வாருக்கு அப்புறம் கொண்டு வந்தது. ஓகேங்களா. ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரா கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு எல்லைப்புற படை. ஸோ ரான்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய வேலை என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த சிறப்பு எல்லைப்புற படை அப்படின்றது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு கீழே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் ராவுக்கு கீழே அதை மாற்றிட்டாங்க. 1962 உருவாக்கப்பட்டது. இப்படை புலனாய்வு பணியகத்தின் இன்டெலிஜென்ஸ் பீரோ நேரடி மேற்பார்வையில் இருந்தது. பின்னர் இது இந்தியாவின் புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழ் செயல்பட்டு வருகிறது. ராவுக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ என்ன எதற்காக? ஸோ சீனா ஒட்டியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தகவல்களை திரட்டுவதற்காக, அதாவது வந்து ரகசியமான விஷயங்கள் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் இந்த படை செயல்படும். ஓகேங்களா. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் சக்கரத்தால இருக்கும். ஓகேங்களா. உத்தரகாண்ட் மாநிலம் சக்கரத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு எல்லைப்புற படையோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த மத்திய ஆயுத காவல் படைகள். துணை இராணுவ படையில் இருந்த பின்வரும் 5 படைப்பிரிவுகள் மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரை செய்யப்பட்டு மார்ச் 2011 முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. ஸோ அப்போ இது இந்த 5 பிரிவுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே இருந்துச்சு? இந்த துணை இராணுவ படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 படைப்பிரிவுகளுமே இருந்திருக்கு. அதற்கப்புறம் மார்ச் மாதம் 2011ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அது தூக்கிட்டு கொண்டு போய் மத்திய ஆயுத காவல் படை கீழே வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த படைகள் என்னென்ன 5 படைப்பிரிவுகள்? ஒன்று சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் காவல் படை. மத்திய ரிசர்வ் காவல் படை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? ஒன்றும் இல்லை, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுனாவே வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் காவல் படையாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்தோ திபெத்திய எல்லை காவல் ஐடிபிபின்னு சொல்லப்படக்கூடிய இந்தோ திபெத்திய எல்லை காவல், எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப்னு சொல்லப்படக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை. ஒன்றும் இல்லை, இப்போ வாகா பார்டர் இருக்கு இல்லைங்களா, வாகா பார்டர் ஆகட்டும், பங்களாதேஷ் பார்டர் ஆகட்டும், பாகிஸ்தான் பார்டர் ஆகட்டும். ஸோ வாகான்றது பாகிஸ்தான் பார்டர் தான். ஸோ இந்த அங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. ஓகேங்களா. பிஎஸ்எஃப் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வாகா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொடியை ஏற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை தூக்கி அடித்து நடப்பாங்க இல்லைங்களா, பார்த்துருக்கீங்களா அந்த ரைடு. ஸோ அது வந்து யார் செய்வாங்கன்னா இந்த பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையினர் தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. ஓகேங்களா. அதற்கப்புறம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா பார்க்கலாம், ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா செக்இன்லாம் பண்ணி உள்ள அனுப்புகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. அதாவது இந்திய அரசருடைய இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்காகட்டும், இப்போ ரயில் நிலையங்களுக்காகட்டும், இந்த மாதிரி இடத்தெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தான். இது போக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி சிறப்பு சேவை பணியகமும் இருக்குது. இதெல்லாம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருது.
இந்த மத்திய ரிசர்வ் காவல்படை அப்படின்றது பிரிட்டிஷ் காலத்திலே இருக்குது. 1939 வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் அப்படின்ற பேரில் இந்த மத்திய ரிசர்வ் காவல்படை இருந்தது. அதற்கப்புறம் 1949 அதனுடைய பேர் அப்படின்றது மத்திய ரிசர்வ் காவல்படை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் அப்படின்ட்டு மாற்றுறாங்க. இந்த மத்திய ரிசர்வ் காவல்படைய ஒரு சிறப்பு பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய விரைவு அதிரடிப்படை. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த விரைவு அதிரடிப்படை. இந்த கண்ணீர் புகை குண்டு வீச்சு இது பண்ணுறது பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இவங்க இன்வால்வ் ஆவாங்க? கலவரம், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறது, அதுக்கப்புறம் மீட்பு நிவாரண நடவடிக்கை, இதில் எல்லாமே வந்து யார் உள்ள இன்வால்வ் ஆவாங்க? ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், ராஃப்னு சொல்லப்படக்கூடிய விரைவு அதிரடிப்படை. என்சிசி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஸ்கூல்லேருந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ என்சிசி அப்படின்றது தேசிய மாணவர் படை. ஸோ ஸ்கூல்லேருந்தே, ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த இராணுவத்துக்கான பயிற்சியை அந்த நாட்கள்லேருந்தே பெறுவது. தேசிய மாணவர் படை என்பது இராணுவப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய முத்தரப்பு சேவை அமைப்பு. இது ஒரு தன்னார்வ அமைப்பு. உயர்நிலைப் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது. மேலும் மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகளில் அடிப்படை இராணுவ பயிற்சியும் அளிக்கிறது. ஸோ என்சிசிக்கெல்லாம் கேம்புகளாக கூட்டிகிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், ஐடிபிபி. இது எல்லையை பாதுகாக்கும் ஒரு காவல்படை. இப்படை அதிகமான உயரப்பகுதி, இந்திய சீன எல்லை பகுதியில் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம், எவ்வளோ குளிர் பிரதேசன்றது நமக்கு தெரியும், உயரமானத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து அந்த எல்லை பகுதியை பாதுகாக்கக்கூடியவங்க தான் இந்த இந்தோ திபெத்திய எல்லை காவல். இவங்க இந்த இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? அப்சல்யூட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனா வாருக்கு அப்புறம் தான், 1962 தான் வந்து இந்த ஐடிபிபி அப்படின்றது ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இது 1965 கொண்டு வராங்க. இது இந்தியாவின் எல்லை காவல் படை என அழைக்கப்படுகிறது. அமைதி காலங்களில் இந்திய நில எல்லை பகுதிகளை காப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது இதனுடைய பணி, எல்லை பாதுகாப்பு படையுடைய பணி. இதுதான் வந்து நான் சொன்னது உங்களுக்கு, அந்த வாகா பார்டர் ஆகட்டும், பாகிஸ்தான் பார்டர் ஆகட்டும், இதெல்லாமே இவங்க தான் பாதுகாப்பாங்க. ஓகேங்களா? ஏன் இந்த பார்டரை மட்டும் பாதுகாக்கிறாங்க? இதை தாண்டி வந்து இப்போ நேபாள் பார்டர் இருக்குது அப்படின்னா, நேபாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது வாகா பார்டரில் இருக்கிற மாதிரியோ இல்லை பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாதிரியோ வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது இருக்காது. அதற்கப்புறம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. இந்த படை வந்து பார்த்திங்கன்னா 1969 மார்ச் 10ஆம் நாள் இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. இந்த சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது முக்கிய அரசாங்க கட்டடங்களை பாதுகாப்பது. டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு, விமான நிலைய பாதுகாப்பு, இதெல்லாமே ரயில் நிலையம், இது எல்லாமே இதனுடைய இதில் தான் வரும். முக்கியமான நாட்கள் என்னென்ன? ஜனவரி 15 இராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம், மார்ச் 10 இப்போ தான் நம்ம பார்த்தோம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 7 ராஃப்னு சொல்லப்படக்கூடிய ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் விரைவு அதிரடிப்படை தினம், அக்டோபர் 8 விமானப்படை தினம், டிசம்பர் 4 கடற்படை தினம், டிசம்பர் 7 ஆயுதப்படைகள் கொடி தினம். ஸோ இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. சிறப்பு சேவை பணியகம், ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ, சஹஸ்திரா சீமா பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எஸ்எஸ்பி 1963 ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நேபாளம், அதே மாதிரி இந்தியா பூட்டான் எல்லை பகுதிகளை பாதுகாக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த எஸ்எஸ்பி அப்படின்றது இந்தியா நேபாள், அதே மாதிரி இந்தியா பூட்டானுடைய எல்லை பகுதியில் பாதுகாக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி பார்டர்ஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியா நேபாளோடைய பார்டரும் சரி, இந்தியா பூட்டானுடைய பார்டர்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்லி பார்டர்ஸ்னு சொல்லலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா ஊர்காவல் படை. இந்த ஊர்காவல் படையில் யாரும் சேரலாம், நீங்களும் சேரலாம், நானும் சேரலாம். இது ஒரு தன்னார்வமாக வந்து நம்ம போய் இது பண்ணுறது தான். ஓகேங்களா?
இது யாருக்காக? காவல்துறைக்கு துணையாக இணைந்து செயலாற்றக்கூடிய படை தான் இந்த ஊர்காவல் படை அப்படின்றது. சமுதாய முன்னேற்றத்திற்காக தங்கள் ஓய்வு நேரத்தை யார் இதற்காக அர்ப்பணிச்சுக்கிறவங்க செயல்படுத்திக்கலாம். ஓகேங்களா? 18 வயசுலேருந்து 50 வயசுடைய அனைத்து இந்திய குடிமக்களும் ஊர்காவல் படையில் சேர தகுதி உடையவர்கள். ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். ஸோ ஒரு காவல்துறைக்கு ஒரு நண்பனாக இருக்கிறதுன்னு வைங்களேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் எங்கள் ஊர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருடர்களுடைய அட்டகாசம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களே வந்து காவல்துறையும் இந்த ஒரு கோரிக்கை வச்சுது. இந்த மாதிரி வந்து டெய்லியும் எல்லா பகுதிக்கும் வந்து நம்ம ரோந்து போகணும். அப்போ வந்து போலீஸ் ஃபோர்ஸே வந்து எல்லா பக்கத்துலேயும் போக முடியாதுன்றதுனால காவல்துறை ஆய்வாளர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை அப்படின்றத வச்சாரு. அது பார்லிமெண்ட் நியூஸில் கூட வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஊர் மக்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சார். இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பகுதிகளுக்கும் போகலாம். ஸோ தொடர்ந்து போகும்போது அந்த திருடர்கள் நடமாட்டம் அப்படின்றது இல்லாமல் போகும் அப்படின்ட்டு. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்காவல் படைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அது சட்டன் பீரியடுக்கு கொண்டு தான் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த வாலண்டியராக இருக்கிறவங்க காவல்துறைக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த ஊர்காவல் படைக்குள்ளே போக முடியும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. ஸோ பாதுகாப்பை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்த இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு லெசனில் பார்த்துருப்போம். என்ன லெசன்னா, காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு லெசனில் நம்ம இந்த வெளியுறவு கொள்கையை பற்றி பார்த்துருப்போம். பஞ்சசேல கொள்கை, அணிசாரா இயக்கம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டுங் மாநாடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அதில் பார்த்துருப்போம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கையை பற்றி உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அடுத்த லெசனாக அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெளியுறவு கொள்கை என்பது இறையாண்மை கொண்ட ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கும் அரசியல் இலக்குகளின் தொகுப்பு. ஒன்றும் இல்லை, வெளியுறவு கொள்கைன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம வீடு இருக்குது, பக்கத்து வீடு இருக்குது. நம்ம எப்படி வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை ஹேண்டில் பண்ணுவோம்? சண்டை போட்டுக்கிட்டு இருப்போமா? சண்டை போட்டுருந்தோம்னா நிம்மதியே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்? கடுப்பாகி அவன் வீட்டில் இருக்கிற குப்பையை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி கொட்டுவான். சும்மா ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவனை சீண்டோம்னா அவன் நம்மளை சீண்டுவான். அப்போ நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியாது, அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம அமைதியாக அன்பாக ஒரு நட்பு ரீதியாக பழகுவோம். அப்போ தான் நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும், அவனும் நிம்மதியாக இருக்க முடியும். நமக்கு சடனாக ஒரு ஹெல்ப் வேணுனாலும் அவன் வந்து பண்ணுவான். ஒன்றும் இல்லை, நைட்டு வந்து நம்ம ஊரில் இல்லை, வெளியூர் போயிருக்கோம். சடனாக அப்பா அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, டக்குன்னு வந்து கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். நம்ம சொந்தக்காரன் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே இங்கே ஏதோ ஒன்று ஆகிப்போயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் பண்ணுவாங்க, உடனே அவங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு மிட் நைட்லேயே ஆகுதுன்னீங்க. அப்போ ஒரு நட்பு ரீதியில் இருந்தால் தான் அது நடக்கும். நம்ம எந்நேரமும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா செத்தா சாப்பிட்டுண்டா அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பொங்கலுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஒரு படம் வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். இல்லைங்களா? ஸோ பக்கத்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதே தான் ஒரு நாட்டுக்கும், நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் அந்த நட்பு அப்படின்றது எந்த அடிப்படையில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி, அரசியல் ரீதியான வளர்ச்சி அப்படின்ட்டு அதை நோக்கி செயல்பட முடியும். இல்லைன்னா எவன் வந்து எப்போ சீண்டுவானா எப்போ நோண்டுவானான்ட்டு பார்த்துக்கிட்டு அதிலேயே கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ நாடு முன்னேறாது. இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது நம்ம காலனித்துவ பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உருவானது தான் இந்த வெளியுறவு கொள்கை. வெளியுறவுகளுடைய சிற்பியாக நம்ம யாரை பார்க்குறோம்? ஜவஹர்லால் நேரு அவர்களை தான் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்றது ரொம்பவே சிம்பிள். என்ன? நம்மளுடைய தேசத்துடைய நலனை பாதுகாக்கணும், உலகம் அமைதியாக இருக்கணும், ஆயுத குறைப்பு இருக்கணும். ஓகேங்களா? ஆயுதங்கள் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் அதிகமாக வச்சுருக்க நாட்டை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். அப்போ ஆயுத குறைப்பு செய்யணும். காலனித்துவம், இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியம் இதை வந்து அறவே ஒழிக்கணும். ஏன்னா நம்ம காலனித்துவத்துக்கு கீழே இருந்து எந்த அளவுக்கு அவஸ்தப்பட்டோன்றது நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். இனவெறியான தாக்குதல் எந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம்.
நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும். நட்பு நாடுகள் இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது இருக்கும். இப்போ இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா கூட நம்ம பழிச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது யார்? ரஷ்யாவை நம்ம சப்போர்ட்டிவாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நட்பு நாடுகள் நமக்கு அதிகரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒருத்தன் தொட வரானா யோசிப்பான். இப்போ அவனை தொட்டோம்னா அவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, சப்போர்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு திங்கிங் அப்படின்றது வரும். யாருமே கிடையாது, இவனை அடித்தோம்னா எல்லாரும் கூட சேர்ந்து வந்து அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு நாடு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நாட்டுடைய நிலைமை தினமும் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான். அதனால தான் நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும். சும்மா எண்ணிக்கை எப்படி அதிகரிக்க முடியும்? ஹாய் பாய் அப்படின்னு சொன்னோன்னா எண்ணிக்கை அதிகரிச்சிருமா? அதிகரிக்காது. அப்போ அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கறது, அவங்க நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிடர் காலங்களில் உதவி செய்கிறது, பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறது, இந்த மாதிரி உதவி செய்யும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க முடியும். பொருளாதார வளர்ச்சி, ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே முக்கியம். இதுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. ஸோ இதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பஞ்சசீல கொள்கை அப்படின்றது. இது யாருக்கு நடுவில் போட்டது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில். சீனா அதை வந்து எல்லளவுக்கும் மதிக்கலை அப்படின்றது பின்னாடி நேருவுக்கு தெரிய வந்திருக்கும். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தார். நேரு உலக அமைதிக்கு ஆதரவாளராக இருந்ததால் தனது கொள்கை திட்டமிடலில் உலக அமைதிக்கு மிக முக்கிய இடத்தை வழங்கினார். பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான 5 கொள்கைகள். பஞ்ச அப்படின்னாவே என்ன? 5 தான். சீலம் அப்படின்னா நற்பண்புகள். அந்த 5 கொள்கை என்ன? ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல். ஒன்றும் இல்லை, உன் கேட்டு காம்பவுண்டு சுவரை தாண்டி நானும் வர மாட்டேன், என் கேட்டு காம்பவுண்டு சுவரை தாண்டி நீயும் வராது. ஓகேவா? பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. என் நாட்டை நீ ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, உன் நாட்டை நானும் ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டேன். போர் அப்படின்ற விஷயத்தை செஞ்சு உன் இடத்த நான் கபலீகரம் பண்ணுறதோ என் இடத்த நீ கபலீகரம் பண்ணுறதோ இருக்கக்கூடாது அப்படின்றது. பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல். அவன் நாட்டுக்குள்ளே வந்து 1008 பிரச்சனை இருக்கும். நம்ம உள்ளே போய் மூக்க நுழைச்சி ஏன் இப்படி பண்ணுறா, ஏன் அப்படி பண்ணுறான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது அவன் நாடு. அந்த நாட்டுக்குள்ளே என்ன தேவையோ அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்படின்றது அதை ஆளக்கூடிய அரசுகளிடம் இருக்கு. பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல். நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படின்ற மாதிரி இந்த நாடுகளிடையே அந்த பேதம் அப்படின்றது இருக்கக்கூடியது. ஸோ அப்போ சமத்துவம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான், இப்போ என்னை விட நீ சுப்பீரியர் அப்படின்ற இதில் வந்து நீ என்கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ எனக்கு சுப்பீரியர்ன்ற இதில் நடக்கிறியா, உனக்கு ஆப்பு வைக்கிறேன் பாருன்ற மாதிரி அந்த மாதிரி மைண்டு தான் வந்து நமக்கு தோணும். அப்போ எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற இடத்துல வந்து இருந்தோம்னா தான் ஈக்குவலாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது இருக்கும். அமைதியாக இணைந்திருத்தல். இதுதான் ரொம்ப சிம்பிளான 5 கொள்கை. நாடு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து அணிசேராமை. அணிசேராமை அப்படின்றது ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு வல்லரசு நாடும் இன்னொரு வல்லரசு நாடும் சண்டை போட்டுக்கும் போது நான் நடுவில் வந்து நாட்டாமல் செய்ய மாட்டேன், இல்லை ஒரு சார்பாக வந்து நிற்க மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கும். அப்போ தான் வந்து இந்த அணிசேராமை அப்படின்ற விஷயத்தையே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வல்லரசு நாடுகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சண்டை போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நான் வந்து ரஷ்யா பக்கம் நிற்கக்கூடிய ஸ்டாண்ட் எடுக்கிறேன், இல்லை நான் அமெரிக்கா பக்கம் நிற்கக்கூடிய ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் இருக்க, ஒரு பக்க சார்பு அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது தான் இந்த அணிசேராமை அப்படின்றது. இந்த அணிசேராமை அப்படின்ற சொல் யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா VK கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அணிசேராமை அப்படின்றது. இந்திய வெளியுறவு கொள்கையில் அது மிக முக்கியமான அம்சம். அது வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலே அணி சேராதலின் நோக்கம். 2 பேர் சண்டை போடுறாங்க, நம்ம ஒரு சைடு போய் நின்னோம்னா என்ன ஆகும்? அவங்க அடி வாங்கினானா நம்ம நாடும் சேர்ந்தே அடி வாங்கும். அணி சேராமை என்பது நடுநிலைமையும் அல்ல, ஈடுபாடின்மையும் அல்ல. நம்ம வந்து ஒரு ரெஃப்ரியாக இருக்கிறோன்றதும் கிடையாது, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது கிடையாது. இதோடைய பிரதான நோக்கம் என்ன? எந்த பக்கமும் நின்று என்னுடைய நாட்டோடைய சுதந்திரத்தை நான் அடமானமே வைக்க விரும்பலை,
சண்டையே போட்டுக்க கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கை. அதனால நாங்கள் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகாமல் தள்ளி நிற்கிறோம் அப்படின்றது தான். சர்வதேச பிரச்சனைகளில் சுதந்திரமாக தீர்மானிக்கும் நிலைப்பாட்டை குறிப்பது. அணிசேரா இயக்கத்துடைய தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நேரு அவர்கள், யுகோஸ்லாவியாவுடைய டிட்டோ, எகிப்துடைய நாசர், இந்தோனேசியாவுடைய சுகர்னோ, அதே மாதிரி கானாவுடைய குவாமே நிக்ருமா, இவங்க எல்லாமே அணிசேரா இயக்கத்துடைய தலைவர்கள். நெல்சன் மண்டேலா, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸுடைய தலைவர் தான் நெல்சன் மண்டேலா அவர்கள். இனவெறிக்கு எதிராக ஒரு உறுதியான போராட்டத்தை முன்னெடுத்தவர். நிறவெறி கொள்கை என்பது இனப்பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம். இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. நிறவெறி கொள்கை அப்படின்றது ரொம்பவே மோசமானது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீமே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சடன் 90s முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீமே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருப்பாங்க. எதனால்? நிறவெறி கொள்கை, அந்த நிறவெறி பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமையே பேன் பண்ணாங்க. இப்போ கூட வந்து பாருங்கள், அந்த டீமில் அந்த கருப்பினத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு டீமுக்குள்ளேயே, ஒரு கிரிக்கெட் டீமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் கூட நம்ம பார்க்க முடியும். கம்பல்சரி அவங்க அந்த டேலண்ட் இருக்கோ இல்லையோ, டேலண்ட் இருக்கவங்கள தான் உள்ளே கொண்டு வராங்க. பட் கம்பல்சரி அவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கிரிக்கெட் டீமுக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும். இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இனப்பாகுபாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடியது. 1990ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்தியாவுடைய இது மிகச்சிறந்த ஒரு வெளியுறவு கொள்கையுடைய வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. மற்ற நாடுகளுடைய நட்புறவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது நட்புறவுகளை வளர்ப்பது மற்றும் அண்டை நாடுகளுடன் ஒத்துழைப்பது என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அதுதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை கிரியேட் பண்ணக்கூடியது, அவங்களுக்கு வேணுன்ற அந்த ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியது. இந்தியா யார் யார் கூட, எந்தெந்த நாடு கூட வந்து பார்த்திங்கன்னா கடல் எல்லையையும் நில எல்லையும் பகிர்ந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கூட பகிர்ந்துக்குது, ஆப்கானிஸ்தான் கூட பகிர்ந்து கொள்ளுது, நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம், மியான்மர். ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7 நாடு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நில எல்லையையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கூட கடல் எல்லையையும் பகிர்ந்து கொள்ளுது. ரொம்ப சிம்பிளாக இந்த மேப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே எந்த திசையில் எந்தெந்த நாடு கூட அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை நாளாக நம்ம பிரித்தோம்னா என்ன, இது மேற்கு, இது கிழக்கு, தெற்கு, வடக்கு. ஸோ அப்போ வடக்கும் மேற்கும் இதற்கு நடுவில் வரக்கூடிய பகுதி என்ன, வடமேற்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன, பாகிஸ்தான் கூட நம்ம குஜராத்திலேருந்து மேலே வரைக்கும் நம்ம அந்த நில எல்லையை பகிர்ந்துப்போம். அதே மாதிரி இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூடயும் நம்ம நில எல்லையை பகிர்ந்துப்போம். ஸோ இது இரண்டுமே ஆப்கானிஸ்தான் கூடயும் பாகிஸ்தான் கூடயும் நம்ம வடமேற்கு திசையில் நில எல்லையை பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா நில எல்லையை நம்ம யார் கூட பகிர்ந்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனா கூடயும் நேபாளத்து கூடயும் நம்ம வடக்கில் வந்து நில எல்லையை பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி கிழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வங்காளதேசத்து கூட நில எல்லையை பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? கிழக்கு இதுதான். ஸோ இப்போ கிழக்கு எல்லைகளை நம்ம வங்காளதேசத்து கூட பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி தூரமாக, அதே கிழக்கில் இன்னும் தூரமாக ஃபார் ஈஸ்ட் அப்படின்றது மியான்மர் கூட, தூர கிழக்கில் மியான்மர் கூட நம்ம எல்லையை பகிர்ந்துக்கிறோம். தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலங்கை கூட சவுத் ஈஸ்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா சவுத்து ஈஸ்ட். ஓகேங்களா? தென்கிழக்கு பகுதியில் கடல் எல்லையை இலங்கை கூட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டானும் இருக்குது. பூட்டான் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ சீனா, நேபாளம், பூட்டானையும் கூடயும் பகிர்ந்திருக்கோம். கிழக்கில் வங்காளதேசத்து கூடயும், தூர கிழக்கில் மியான்மர் கூடயும், தென்கிழக்கில் இலங்கை கூடயும், தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு கூடயும் பகிர்ந்துக்கிறோம்.
முன்னுரிமை கொள்கை, அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கை இந்தியா வச்சிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அண்டை நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்துகிறது. வள ஆதாரங்கள், கருவிகள் மற்றும் பயிற்சி ஆகிய வடிவில் அண்டை நாடுகளுக்கு தேவையான ஆதரவினை இந்தியா அளித்து வருகிறது. நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப்கானிஸ்தான் எடுத்துங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இந்த தாலிபான்கள் ஆட்சி வரும்போது ரொம்பவே அந்த பசி பட்டினி அந்த பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து டன் கணக்கில் அந்த கோதுமை அப்படின்றது கொடுத்ததாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் சல்மா அணை, சல்மா டேம் அப்படின்றதே கட்டியிருப்பாங்க. அந்த டேமே வந்து பார்த்திங்கன்னா, ஆப்கானிஸ்தான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் டேம் அப்படின்றது அதோடைய பேர். ஓகேங்களா? சல்மா டேம்னு சொல்லுவாங்க. அந்த டேம் வந்து இந்தியா தான் கட்டி கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை இந்தியா செஞ்சுருக்கு. ஈவன் வந்து இலங்கை வந்து அந்த பொருளாதார பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் மற்ற நாடுகளுக்கு இந்தியா செய்யக்கூடியது. ஈவன் பங்களாதேஷுக்கு கூட இந்தியா நிறைய ஹெல்ப் அப்படின்றது பண்ணியிருக்கு. கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கை, இந்த கொள்கை அப்படின்றது உங்களுக்கு லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்ற பேரில் 1991 வந்து நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த லுக் ஈஸ்ட் பாலிசி, அதாவது இந்தியாவுடைய கிழக்கு மாநிலங்களை வந்து வளப்படுத்துகிற விதமாக, அதை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போகிற விதமாக என்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்றது தான் இந்த லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது. இதை 1991 1991 நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கப்புறம் கிழக்கு செயல்பாடு அப்படின்ற மாதிரி பெயர் வந்து ஒரு சின்ன திருத்தம். ஓகேங்களா? செயல்பாட்டு அடிப்படையில் அது இருக்கணும், சும்மா வந்து பாலிசி அடிப்படையில் இல்லாமல் செயல்பாட்டின் அடிப்படையிலையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் சின்ன திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தென்கிழக்கு ஆசிய பகுதிகளான நாடுகள், இப்போ தென்கிழக்கு ஆசிய பகுதி அப்படின்றது நம்மளுடைய வடகிழக்கிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது தான். அதில் தொடங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு மியான்மர் ஆகட்டும், அதை தாண்டி தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த நாடுகள் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்புறவு ஆகட்டும், இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து நல்ல விதமாக மேற்கொள்ளணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ரீஜன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பலப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக மேற்கொள்ளப்பட்ட இது விஷயம்தான் இந்த கிழக்கு செயல்பாடு அப்படின்ற கொள்கை. எதற்கு இந்த கிழக்கு செயல்பாடுன்ற கொள்கை வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ரீஜனில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த தென்சீன கடல் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த கிழக்கு செயல்பாடு அப்படின்ற கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸாக உங்களுக்கு தென்சீன கடலில் உங்களுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா சீனா இருந்தது. ஓகேங்களா? சீனா தான் இருக்குது. ஸோ அதை வந்து சமநிலைப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட இந்தியா அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு நட்புணர்வான ஒரு விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து ஈடுபடணும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கை அப்படின்றது கொண்டு வந்தது. ஓகேவா? இதன் அடிப்படையில் இந்த தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளோட நட்புணர்வை பேணுவது. தென்கிழக்கு ஆசியா இந்தியாவின் வடகிழக்கில் இருந்து ஆரம்பமாகிறது. 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடகிழக்கு பகுதியிலிருந்து ஆரம்பமாகுது. மியான்மர் இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக இருக்குங்களா? ஏன்னா அந்த தென்கிழக்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம போகணும் அப்படின்னாவே அதில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் தான். ஈவன் நம்ம சிலிகுரி வழியாக வந்து பங்களாதேசத்தை கூட கடந்து நம்ம போயிடலாம். அதை தாண்டி நம்ம அந்த தென்கிழக்கு ஆசியா பகுதிகளை ரீச் பண்ணணும் அப்படின்னா மியான்மர் வழியாக தான் போக முடியும். அப்போ மியான்மர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாடாகவும் இருக்குது. இக்கொள்கையின் நோக்கம் ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பன்முக சமநிலையை உறுதி செய்வதும் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைவான் இருக்கு இல்லைங்களா, தைவான் நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி நாடாக சொல்லுவாங்க. தைவான் நாடு நாங்கள் ஒரு தனி நாடும்பாங்க. ஆனால் சைனாட்ட கேட்டிங்கன்னா அது ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாம்பாங்க, ROC. அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடு தைவான்றது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குன்ட்டு அவங்க சீனா கிளைம் பண்ணும். தைவான் அவங்களுடைய நாடும்பாங்க. தைவானை மட்டும் சைனா கண்ட்ரோல் எடுத்துருச்சுன்னா அந்த ரீஜன் அந்த கடல் பகுதி முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ராஜான்ற அளவுக்கு சீனா வந்து உக்காந்துரும்.
அப்போ அந்த நிலைப்பாடு ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயமா, அதற்காக ஒரு முன்னெடுப்பாக இதை நம்ம பார்க்க முடியும், இந்த கிழக்கு செயல்பாடு அப்படின்ற கொள்கையை. கூட்டமைப்புகள், சார்க் கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்காசிய நாடுகளுக்கிடையே சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்காகவும் ஒத்துழைப்பை பேணுவதற்காகவும் அமைதியான முறையில் இந்த நாடுகள்லாம் இணைந்திருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சார்க் அப்படின்ற கூட்டமைப்பு. இந்த தெற்காசிய நாடுகளுடைய பிராந்திய கூட்டமைப்பில் எத்தனை நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 நாடுகள் இருக்கும். எந்தெந்த நாடு? இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தானு, அப்புறம் நேபாள், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், அதுதான் சார்க்குடைய எக்ஸ்பென்ஷன். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இந்த சார்க்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா? சார்க் அப்படின்றது சார்ஸ் வைரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சார்ஸ் வைரஸ் தெரியும் இல்லையா? அப்போ சார்ஸ் வைரஸ்ன்னு ஒன்று நமக்கு அட்டாக் பண்ணிச்சுன்னா அது எம்பிபிஎஸ்ஸாகவே இருந்தாலும் எம்பிபிஎஸ்க்கு அந்த வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா எம்பிபிஎஸ்க்கும் பெயின் வரும். அப்போ இந்த எம்பிபிஎஸ் பெயின்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாவே இந்த 8 நாடுகளை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். எம் அப்படின்றது என்ன? எம்ன்றது மாலத்தீவு, அதுக்கப்புறம் பி அப்படின்றது உங்களுக்கு ஒரு பி பூட்டான், இன்னொரு பி பங்களாதேஷ், அப்புறம் எஸ் அப்படின்றது ஸ்ரீலங்கா, பி அப்படின்றது உங்களுக்கு பாகிஸ்தான், ஏ அப்படின்றது உங்களுக்கு ஆப்கானிஸ்தான், ஐ இந்தியா, என் நேபாள். எம்பிபிஎஸ் பெயின் இந்த சார்க்குடைய 8 நாடுகளையும் தெரிஞ்சிக்க முடியும். பிசிஐஎம், இந்த பிசிஐஎம்ல பினா பங்களாதேஷ், சீனா, ஐனா இந்தியா, எம்னா மியான்மர். ஸோ இந்த கூட்டமைப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார போக்குவரத்து, எரிசக்தி மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் எல்லை கடந்து ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலமாக உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த கூட்டமைப்பு அப்படின்றது உருவானது. ஓகேங்களா? இந்த நாடுகளோடு இந்த 4 நாடுகளுடைய பொருளாதார மண்டலத்தை உருவாக்கணும், பொருளாதார ரீதியாக அந்த வளர்ச்சியை அடையணும் அப்படின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தான் இந்த பிசிஐஎம். பிசிஐஎம்ன்றதுல இந்த 4 நாட்டுடைய பேர் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். பிம்ஸ்டெக், BIMSTEC, வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி. தொழில்நுட்ப அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பு, பன்னாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்துவது தான் இந்த கூட்டமைப்புடைய முக்கிய இது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 நாடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வங்கக்கடல் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பே ஆஃப் பெங்கால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. ஓகேங்களா? பின்னு ஸ்டார்ட் ஆகும்போது இல்லையா? அப்போ பே ஆஃப் பெங்கால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பெங்கால் அதாவது வங்காள விரிகுடா கடல் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை எல்லையாக வச்சுருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த கூட்டமைப்பில் இருக்கும். எது? பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான், நேபாளம். இந்த பூட்டான், நேபாள் மட்டும் மேலே இருக்கும். பட் அது கீழே இறங்குச்சுன்னா அதே வங்காள விரிகுடா சைடில் தான் வரும். BPIN, பயணிகள், சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாடு ஆகியவற்றின் பரிமாற்றத்திற்கான கூட்டமைப்பில் இந்த 4 நாடுகளும் இருக்கும். எது? பங்களாதேஷ் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், உங்களுக்கு இந்தியா, நேபாள், இதெல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ BPIN, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கொல்கத்தா வழியாக வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு சரக்கு கொண்டு போகிறோம்னு வைங்க. சரக்கு வண்டி ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து போகுதுன்னா அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரக்கு இறக்கி அவங்களுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கில் வந்து அதை லோட் பண்ணணும். இப்படி தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போகக்கூடிய வண்டி டைரெக்டாகவே அங்கே உள்ளே அந்த சரக்கு வண்டி அப்படின்றது உள்ளே போக முடியும். போய் டைரெக்டாக எங்கே இறக்கணுமோ அங்கே இறக்க முடியும். ஸோ இதற்கான விஷயங்களை இந்த கூட்டமைப்பு அப்படின்றது ஏற்படுத்துச்சு. ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை ரோடு கனெக்ட் ஆகக்கூடிய நாடுகள் தான். இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு போக முடியும் பை ரோடு, பூட்டானுக்கு போக முடியும், நேபாளத்துக்கும் போக முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயணிகள், சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாடு இதனுடைய பரிமாற்றத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இந்த BPIN அப்படின்றது. சுருக்கமாக கூறினால் இந்திய பன்முக கலாச்சாரங்களை கொண்ட ஒரு பெரிய நாடு. இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே உயர்ந்த நிலையை கொண்டுள்ளது. நாடுகளிடையே அமைதி, சுதந்திரம் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவற்றை பராமரிப்பதே இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கம்.
ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடிவடையுது. நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்துருப்போம், இந்த முப்படைகளுடைய தளபதி யார், குடியரசுத் தலைவர் அப்படின்றத பார்த்துருப்போம். நம்ம முப்படைகளில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். இராணுவத்தில் 7 படைப்பிரிவு இருக்குது, கப்பற்படையில் 3 படைப்பிரிவு, விமானப்படையில் உங்களுக்கு 7 படைப்பிரிவு, இராணுவத்தில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் அந்தஸ்து கொண்ட ஒரு இராணுவ படை தளபதியாக இருக்கிறவர் ஜென்ரலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பற்படையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பேர், அட்மைரா, ஆமாம் அட்மைரல். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விமானப்படையில் சீஃப் ஏர் மார்ஷல் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் நம்ம பாதுகாப்புத்துறை சம்மந்தமாக பார்த்தது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கை பொறுத்த வரைக்கும் சார்க், இந்த கூட்டமைப்புகளாகட்டும், நேரு அவர்கள் கொண்டு வந்த பஞ்சசீல கொள்கை, அதற்கப்புறம் அணிசேரா இயக்கம், இது எல்லாமே இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன? தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தல், அனைத்துமே. இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15ஆம் தேதி. அசாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது. இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளில் ஒன்று பஞ்சசீல கொள்கை. பின்வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை? அந்தமானும் லட்சத்தீவும். மாலத்தீவு அப்படின்றது வேற நாடு, சரி வேற இது, ஓகேங்களா. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் எது? ஊட்டியில் வெலிங்டனில் இருக்கும். இது ஒரு காலாட்படை பிரிவு, ஓகேங்களா. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்றது காலாட்படை பிரிவு. இந்திய கடற்படையின் தலைமை தளபதி அட்மிரல். இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் அவர்கள். இதுவே இராணுவ படையில் உங்களுக்கு ஷாம் மானக்ஷா, அதுக்கப்புறம் கரியப்பா, 2 பேர் இருப்பாங்க. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் VK கிருஷ்ண மேனன் அவர்கள். நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கைக்கு எதிராக போராடியவர். தேசிய போர் நினைவு சின்னம் புதுடெல்லியில் இருக்குது, ஓகேங்களா. இந்தியா கேட் பக்கத்துலேயே இருக்குது. ஷா மானக்ஷா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு மார்ஷல் அவார்டு வாங்கின முதல் இராணுவ அதிகாரி. அதே மாதிரி சார்க் மாநாட்டில் 8 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. BCIM அப்படின்றது எரிசக்தி மேம்பாடு. BCIMன்றது என்ன? பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். மத்திய ஆயுத காவல் படைகள் CAPF பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தப்பு, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கிடையாது, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது. மத்தியன்னு வந்துருச்சுனாவே உள்துறை, இந்திய அப்படின்னு வந்துச்சுன்னா பாதுகாப்பு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று, சரி. விரைவு அதிரடிப்படையானது ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நீல கலர் யூனிஃபார்ம். விரைவு அதிரடிப்படையானது மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு, சரி. NCC மாணவர்களுக்கு அடிப்படை இராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது, சரி. வங்காளதேசம் இந்தியாவின் ஒரு பகுதி அல்ல, ஓகேங்களா. ஸோ அப்போ பகுதி ஆகும் அப்படின்றது தவறாக இருக்குது. இந்தியாவுக்கும் ஏசியன் என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் மியான்மர் ஒரு நிலப்பாலமாக செயல்படுகிறது, கரெக்ட். ஏன்னா மியான்மர் தான் ஒரு பாலமாக இருக்குது. அதை தாண்டி தான் நிறைய தெற்காசிய நாடுகளை நம்ம பை ரோடு ரீச் பண்ண முடியும். ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை ஆராய்க. இந்திய இராணுவப்படை ஆயுதப்படைகள் நில அடிப்படையிலான பிரிவு, சரி. இந்திய இராணுவப்படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது, கரெக்டு. ஓகே, பேரிடர் காலங்களில் மனித மீட்பு நடவடிக்கைகளையும் மனிதாபிமான அடிப்படையில் அது செய்யுது, ஓகேங்களா. ஸோ 1, 2 ரெண்டுமே சரி. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி, சரி. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார், இரண்டுமே சரி. பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது, கரெக்டு. நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று இந்தியா நம்புகிறது, கரெக்டு. கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பஞ்சசீல கொள்கை அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. இனவெறி கொள்கை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல? நிறவெறி கொள்கை என்பது இனப்பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம், சரி.
இது மனிதாபிமானத்திற்கு எதிரானது சரி. இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது, இது தவறு. ஓகேங்களா. சவுத் ஆப்பிரிக்காவில் நடைமுறையில் இருந்தது. 1990 இந்தியாவுடைய தலையீட்டினால வந்து அது முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்தியா வெளியுறவு கொள்கையை ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கலாம். அப்போ 3 வந்து பார்த்திங்கன்னா 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. மாலத்தீவு அப்படின்றது நம்ம நாட்டுடைய பகுதி கிடையாது. இலங்கை அப்படின்றது வேறு நாடு. மியான்மர் அப்படின்றதும் வேறு நாடு. லட்சத்தீவு இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரியில் ஒன்று. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். ஸோ இந்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் டிஎன்பிஎஸ்சியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கிளாஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.